அப்போ இந்த ஈசா நபி அல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டு ஈசா நபியுடைய அதாவது கிபி 324க்கு அப்புறம்தான் கிறிஸ்தவ உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படுது. கவுன்சில் ஆஃப் நீசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ அறிஞர்கள் எல்லாரும் உட்காந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க யார் கடவுள்கிட்ட. அது வரைக்கும் ஈசா நபி இறை தூதராக தான் நம்பப்பட்டிருந்தார். இது சம்மந்தமாக டீட்டெயிலாக படம் வந்திருக்கு, டாவின்சி கூட, அதை பாருங்கள். இல்லைன்னா ChatGPTயில் போய் இது சம்மந்தமாக அடித்து கேளுங்க, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? அப்போது ஈசா நபி கடவுளுங்கிறதே 324 வருஷம் ஈசா நபி வந்துட்டு போனதுக்கப்புறம் 324 வருஷம் கழித்து தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஃபிக்ஸ் பண்ணது ஆல்ரெடி அவங்க சூரிய கடவுளும் வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஈசா நபியை ஃபிட் பண்ணிட்டாங்க. சூரிய கடவுளுக்கு ஒரு அம்மா இருந்துச்சு, அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமும் வச்சுட்டாங்க. புரியுதா? அதெல்லாம் மெர்ஜட் பண்ணி, அதனால தான் இன்றைக்கி டிசம்பர் 25 யாருடைய பிறந்த நாள்? சூரிய கடவுளுடைய பிறந்த நாள். அது வருண் டாக்ஸில் ஒரு கிறிஸ்தவர் வந்து பேசுகிறார், ஃபாதிரியார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க கிபிலேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்போ இவர் பிறந்ததுலேருந்து தான் நாள் கணக்கு வருது அப்படின்னா டே 1 என்னவாக இருக்கணும்? 0 1ஆந்தேதி தானே இருக்கணும். இவங்க 25ஆந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது கடைசி ஒரு வருஷத்துடைய கடைசி மாதத்துடைய 25ஆந்தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கேட்டால் ஈசா நபி பிறந்ததுலேருந்து நாங்கள் கணக்கு போடுறோங்கிறாங்க. எப்படி கணக்கு போடுறாங்க? தப்பு கணக்கு தானே இது. புரியுதா? அப்போ இதில் வந்து இவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது வேறு. அதில் கத்தோலிக்கர்கள், ரோமன் கத்தோலிக் இருக்குல்ல, இப்போ போப்பாண்டவர் இருக்கார்ல, அவங்களுடைய நிலைப்பாடும் இதுதான். ஈசா நபி கடவுள் தான், கடவுளுடைய மகன் தான். ரெட்டை நிலைப்பாடு அவங்கள்ட்ட என்னென்னா ரெட்டை நிலைப்பாடு. கடவுள்னும் நம்புவாங்க, மனிதனும் நம்புவாங்க. இது ரெண்டும் முரணான விஷயங்கள், ரெண்டையும் சேர்த்து நம்புகிறாங்க.